டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சாலட் செஞ்சு காட்டுறேன்ப்பா. சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புக்கு வந்து நம்மளுக்கு நகட்டுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இது பாசிப்பயிறுப்பா. பாசிப்பயிரை நம்ம காலையில் ஊற வச்சிடணும். காலையில் ஒரு 9 மணி போல், 9 மணியோ ஒரு 10 மணியோ ஊற வச்சுட்டோம்னா அது நைட்டு நல்லா ஊறிடும். நல்லா ஊறினவனையும் அதை என்ன செஞ்சிடணும், தண்ணியை ஃபுல்லாக ஒரு பிட்டு இல்லாமல் நம்ம நிறுத்தணும். நிறுத்த பிறகு அப்படியே அது ஒரு பிட்டு தண்ணி இருக்கக்கூடாது. அந்த தண்ணியை ஃபுல்லாக நிறுத்த பிறகு எந்த கிண்ணத்தில் நம்ம ஊற வச்சு வடிகட்டி இருக்கோமோ அதை அப்படியே மூடி போட்டு அப்படியே நம்ம நைட் ஃபுல்லாக வச்சுட்டோம்னா காலையில் எழுந்திருக்கும் போது நம்மளுக்கு இப்படி நல்லா முளைஞ்சிருக்கும்ப்பா. இதில் அதிகமான புரோட்டீன் இருக்குது, நல்லா ஃபைபர் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. இப்போ நான் அம்மா இதில் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். இப்போ எங்கள் வீட்டிலலாம் எப்போவுமே நாங்கள் ஊற வச்சு ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம். வீட்டில் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம வெயிட் லாஸில் இருக்கிறோமா, சுண்டல் முளை கட்டினது, இந்த பாசிப்பயிறு இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா நம்ம தோசை மாவு போடுறோம் இல்லையா, இதில் கொஞ்சம் மிக்சியில் அடித்து அப்படியே தோசை மாவு ஒரு 2 கரண்டி கலந்தோம்னா நம்மளுக்கு எப்போயுமே காலை டிஃபனுக்கு, நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்ப்பா. இது எப்போயுமே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போப்பா நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், மீடியமான கேரட்டு. நல்லா பொடிசாக மெல்லிஸாக அப்படின்னு நறுக்கிக்கிடுவோம். அப்போ நம்மளுக்கு சாப்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் நம்மளுக்கு மென்று சாப்பிட ஈஸியாக இருக்கும். இது மாதிரி பொடிசாக நறுக்கிருக்கிறோம். இதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு கேரட்டுப்பா, மீடியமான கேரட்டு. இப்போ ஒரு மீடியமான வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக நறுக்கியிருக்கோம். இதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு மீடியமான தக்காளி, இதையும் நீளமாக நறுக்கியிருக்கோம். இதையும் போட்டுக்கிடுவோம். முட்டைக்கோசையும் மெல்லிஸாக நறுக்கியிருக்கோம். இதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ மிளகாய் எடுத்துருக்கோம், குடமிளகா. இதுலேயும் நல்லா ரொம்ப மெல்லிஸாக அப்படி நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ அரை குடமிளகாப்பா, இதையும் நம்ம மெல்லிஸாக நீளமாக நறுக்கிக்கிட்டோம். இப்போப்பா ஒரு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காவை இப்படி துருவிக்கிடுவோம். இப்போப்பா ஒரு நெல்லிக்காவை இப்படி துருவிக்கிட்டோம். நெல்லிக்காயில் டெய்லி ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா வைட்டமின் சி இருக்குப்பா. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லது, முடி நல்லா உங்களுக்கு நல்லா வளரும். இப்போ ஒரு நெல்லிக்காய் நம்ம துருவி போட்டுக்கிட்டோம். இப்போ ஸ்வீட் கார்ன் பாது. இப்போ இதில் ஒரு பாதி போட்டுக்கிடுவோம். நல்லா அம்மா பாயில் பண்ணி வச்சுருக்கேன், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் இப்படி நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். இதில் பாதி போட்டுக்கிடுவோம். ஒரு லேயரை கட் பண்ணிட்டோம்னா அடுத்தது எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பாதி ஸ்வீட் கார்ன் போட்டுக்கிட்டோம். இப்போப்பா ஒரு கொய்யாப்பழம் எடுத்துருக்கோம். இந்த கொய்யாப்பழத்தில் மேலே உள்ளதை கட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் கட் பண்ணிடுவோம். இப்போ இதை நறுக்கிக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் மெல்லிஸாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொய்யாப்பழத்தை இப்படி கட் பண்ணி இப்படி போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு 2 ஸ்பூனு கடலைப்பருப்புப்பா, நிலக்கடலை பருப்பு, இதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு உங்களுக்கு மிளகு பொடி போட்டுக்கிடுவோம் காரத்துக்கு. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாட் மசாலாப்பா, சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இது எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஒரு 4 டிராப்ஸு எலுமிச்சம்பழம் ஜூஸ் விட்டுக்கிடுவோம். அரை எலுமிச்சம்பழத்தில் நம்ம 1/4 இது நம்ம ஜூஸ் விட்டுருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா லைட்டாக. இது பிங்க் சால்ட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு பச்சை மிளகாப்பா, மீடியமான ஒரு சின்ன பச்சை மிளகா, இதையும் கொஞ்சம் நம்ம காரத்துக்கு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் பெருசாகவே கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். நம்ம சாப்பிடும்போது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும்.
அம்மா கிட்ட வந்துப்பா இன்னைக்கு கொத்தமல்லி இலை இல்லை. இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இலை இல்லாதனால நான் போடல, நீங்கள் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. அடியிலேருந்து கீழே வரைய எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அடியில் கூடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து உங்களுக்கு சாலட் செஞ்சுட்டேன். இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே இதை சாப்பிட்லாம்ப்பா. சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு போகிறதையும் நம்மளுக்கு அகற்றிடுப்பா. இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுப்பா. சூப்பராக இருக்குப்பா, ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. நம்ம காய்கறியெல்லாம் போட்டிருக்கோம், அது வந்து பச்சையாக ஒன்றும் தெரியல. அதாவது பச்சையாக சாப்பிட்டா எப்படி சாப்பிட்றதுன்னு நினைப்போம்ல, அந்த மாதிரிலாம் தெரியல. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து நெல்லிக்காய் போட்டிருக்கோம், அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டிருக்கோம். அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வைட்டமின் சி இருக்கு இல்லையா, நல்லா புளிப்பு, அவ்வளோ ஒரு ரொம்ப புளிப்பு இல்லை, கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குப்பா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புக்கு வந்து நம்மளுக்கு நகட்டுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.